ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மழை வந்து எப்படி பெய்யுதுன்னு பாருங்கள். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சி. காலையிலேருந்து இப்போ அமைதியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி. இப்போ நாங்கள்லாம் மழையில் தான் வீட்டில் இருக்கோம். ஆனால் கரண்ட் வந்து போகலை. கரண்ட் இருக்குது. இப்போ என்னென்னா ரொம்ப கோழிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் பாருங்கள், இங்கேயே சாப்பாடு நம்ம போட்டோம். அவங்களால மேய முடியல, எங்கேயும் போகவே முடியல. அதனால் இங்கே நம்ம போட்டுட்டோன்னா அவங்க வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே பார்த்தீங்களா மாடி வழி அப்படியே உயர ஏறி போயிடுவாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருங்க. குழந்தைங்கள்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க. இந்த மழையை பார்த்திங்கன்னா இன்னும் நீடிக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. மழை நம்ம ஊரில் இவ்வளோ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்னோடய வீட்டிலேருந்தே நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன். நம்ம இங்கேருந்தே வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மழையிலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரைண்டரில் மாவு அரைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா கரண்ட்டு போயிட்டோம் அப்படின்ற காரணத்தால் நம்ம வந்து நேரத்தோடய அரைச்சி வச்சிடலாம். கரண்ட்டு சப்போஸ் நின்றுடுச்சுன்னா அப்புறம் வராது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வேகமாக மழை பெஞ்சாலும் இங்கே வந்து இந்த எங்கள் ஏரியாவெலாம் சீக்கிரமாக கரண்ட் வந்து ஆஃப் ஆகிடும். அதனால் நான் வந்து மாவுலாம் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி அரைச்சி வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணிட்டேன். இதை பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் தாங்க நீங்கள் பார்க்குறது. எங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மாடிப்படி கிடையாது, பேக் சைடு தான். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக ஏரியா இருக்கிறதால நாங்கள் வந்து பேக் சைடு தான் வச்சுருக்கோம், ஃப்ரண்ட் சைடு வைக்கல. அப்படி போகிற மாதிரி இது வழியாக தான் கோழிங்கெல்லாம் ஏறி உயர போவாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கேருந்து என்ட்ரன்ஸ் வழி.